டாக்டர் சுதா கண்ணன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரோதி வருடத்துக்கான 2024 ஆனி மாத பலன், அதாவது ஜூன் 15லிருந்து ஜூலை 15 வரையிலும் வரும். அந்த ஆனி மாதத்துக்கான பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத கடகராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம். பொதுவாகவே கடகராசிக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி அப்படின்ற அமைப்பு ஓடிட்டுருக்கு. கிரகங்களுடைய இந்த மாத அமர்வுகள் கூட உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. 3ல் கேது பகவான் இருக்கார். உங்களுடைய ராசியாதிபதி சந்திர பகவான் என்றலே 3ல் உட்காந்து இருக்கார். அதே மாதிரி விரயஸ்தான அமைப்பில் உங்களுடைய தனஸ்தானாதிபதி போய் உட்காந்துட்டார் சூரிய பகவான். விரயஸ்தானாதிபதியும் ஸ்ட்ராங்காக அதுலேயே புதன் பகவான் உட்காந்துட்டார் மிதுனத்திலேயே. அதாவது சொத்து பத்துக்கான வீடு வண்டி வாகன யோகத்துக்கான சுக்கிர பகவானும் போய் 12லேயே மறைஞ்சிட்டார். அப்போ அனுகூலமான பலன் அமைப்பு அப்படின்றது இந்த மாதம் உங்களுக்கு கம்மி தான். நீங்கள் ஏதாவது யோசித்து செஞ்சு ஒரு வண்டி வாகனம் போடுறதோ மற்ற விஷயங்கள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் அது கொஞ்சம் விரயங்களாகக்கூடிய சூழலோ இல்லை அதனால் ஏதாவது லாஸ் ஆகிறது நஷ்டங்கள் அடையக்கூடிய சூழலோ வந்துடலாம். அதனால் இந்த மாதம் எதை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி ஒத்தி வச்சு செய்யுங்க. அதே மாதிரி அஷ்டமத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அவரும் உங்களுக்கு அனுகூலமான பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஒரே நல்ல விஷயம் என்னென்னா 10ல் செவ்வாய் பகவான் உட்காந்து உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுத்துருக்காரு. அவர் மட்டும்தான் ஏதாவது உங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு லாபகரமான அமைப்பை கொடுப்பாரு. அவர் 10ல் உட்கார்ந்துருக்கனால ஏதாவது தொழில் விஷயங்களில் பண்ணலாம் அப்படின்ற யோசனை வரலாம். ஆனால் உங்களுக்கு 8ல் சனி பகவான் உட்கார்ந்துருக்கறனாலேயே அந்த தொழில் விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, விரிவுபடுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சங்கடங்கள் வந்துடும். இது பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே, அதாவது உங்களுடைய வண்டி வாகன அமைப்பில் ஏதாவது தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி, கூட்டு அமைப்பில் ஏதாவது செய்கிறதா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் அது கொஞ்சம் பெருசுப்படுத்தினீங்கன்னா அதனுடைய நஷ்டங்கள் வரும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்தில் மட்டும் எதுவும் செய்யாமல் கொஞ்சம் அடுத்த மாதம் யோசித்து நீங்கள் செய்யுங்க. மாதன்றதை விட வருடத்துலேயே அப்படி தான் இருக்கும். ஏன்னா அஷ்டமச்சனி ஓடிட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கடகராசிக்கான அமைப்பில் எல்லாருக்குமே பொதுவான இந்த மாதிரியான ஒரு அமைப்பு பலன் தான். இந்த மாதம் எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்த பொதுவான பலனை விடுத்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமர்வுகளை வச்சும் நீங்கள் தொழில் விஷயத்தில் விரிவுபடுத்தலாமா, இல்லை தொழிலை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெவ்வேறு இடத்துக்கு பிரான்ச்சஸ் வைக்கலாமா, அதில் இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற விஷயங்களும், உடல் ஆரோக்கியங்கள் பற்றிய விஷயங்களும் எது வேணாலுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பொதுவான இந்த மாதத்துக்கான பலன் அமைப்பு தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமர்வுகள் எப்படி இருக்குது, அதனுடைய திசா புத்திகள் எப்படி நடக்குது அப்படின்றத பொறுத்து உங்களுடைய பலாபலன்கள் மாறும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.